ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. இனி இதயங்களே எடுத்து வாசி நிகழ்ச்சியில் பருவம் 2 சாமுவேலின் முதல் புத்தகத்துடனான விவிலிய இறை வசனங்களுக்கு சேவைப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். கடந்த பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடங்குவோம். வாருங்கள் நிகழ்ச்சியில் செல்வோம். உங்கள் சார்பாக தந்தையவர்களுக்கு வணக்கம் சொல்லி நிகழ்ச்சியை தொடங்குவோம். வணக்கம் தந்தை அவர்களே. ரெண்டு காட்சிகளை சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஒன்று கற்றுக் கொடுப்பவர்கள் பிள்ளைகளின் வாழ்வை மாற்ற கற்றுக் கொடுக்க வேண்டும். 2 வகையான கல்வி இருக்குது. அறிவுக்கான கல்வி. காவல்துறை அதிகாரி களிமுச்சர் சொல்லும்போது ரொம்ப அழகாக சொல்வார். 2000 பேர் இங்கே கூடியிருக்கிறீங்க, ஆங்கில பள்ளிக்கூடம். நான் உங்களிடம் சரளமாக ஆங்கிலத்தில் என்னால் உரையாட முடியும். சரளமாக நான் உங்கள் ஆங்கிலத்தில் உரையாடினால் அது உங்கள் அறிவை எட்டும். ஆனால் தாய்மொழியான தமிழில் உரையாடினால் அது உங்கள் இதயத்தை எட்டும். நான் உங்கள் இதயத்தை எட்ட ஆசைப்படுகிறேன் என்று சொல்லிட்டு உரைய ஆரம்பிப்பார். அழகான ஒரு சிந்தனை. கற்றுக் கொடுக்கிறவர்கள் அறிவுக்கோட கற்றுக் கொடுத்து நிறுத்திட்டாங்க அப்படின்னாக்க கூலிக்காக வேலை செய்கிறவர்கள். இதயத்தோடு கற்றுக் கொடுத்தார்கள் என்றால் ஆண்டவருக்காக படிப்பவர்கள், நல்ல சமுதாயத்தின் சிற்பிகள். அவங்க தான் ஆசிரியர்கள். அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னோம்னாக்க வாழ்க்கைக்கு கற்றுக் கொடுப்போம். எங்கள் கல்வி நிலையத்துல 100க்கு 100 வாங்கினாங்க. எங்கள் கல்வி நிலையத்துல ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வந்துச்சு. எங்கள் கல்வி நிலையத்துல 40 சென்டம் வந்துச்சு. டார்கெட் ஓரியன்ட், லைஃப் ஓரியன்ட் இல்லை. இன்றைக்கு எத்தனையோ 100க்கு 100 வாங்கின பிள்ளைகள் வாழ்க்கையில் சிதிலமடைந்து போனார்கள். 60 70 வாங்கிய பிள்ளைகள் அழகுற வாழ்கிறார்கள். ஏன்னா அவங்க வாழ்க்கை கல்வி, இதயத்துக்கான கல்வி. நம்ம கல்வி நிறுவனங்கள் பல சமயங்களில் உலகத்தோடு போட்டி போட்டுக்கொண்டு வியாபாரத்தனமாய் வெற்றிக்கான பாதையில் மட்டும் முனைந்திருக்கக்கூடாது. வாழ்க்கைக்கான பாதையிலும், ஒழுக்கத்துக்கான பாதையிலும், நல்லறிவுக்கான பாதையிலும், நல்ல மனசாட்சியை உருவாக்குகின்ற பாதையிலும் நம்முடைய கல்வி நிறுவனங்கள் நடக்கப்பட வேண்டும். ஏழு அழகான பாடம், அருமையான பாடம். இட்ஸ் அ டீச்சர். அவர் ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கிட்டாரு, ஆண்டவர் தான் புரிஞ்சுக்கிட்டாரு, பேசுன்னு சொல்றாரு. வண்டர்ஃபுல் ஸ்டூடெண்ட். அப்படியே செய்யற. அப்படி கற்றுக் கொடுப்பது ரொம்ப முக்கியம். கற்றுக் கொடுப்பது நிறைய ரொம்ப முக்கியம். இன்றைக்கு குருத்துவ 20 27 ஆண்டுகள் வாழ்ந்துட்டோம். நிறைய சமயத்தில் நம்ம கற்றுக் கொடுத்தவர்களே மனதார நினைக்கிறோம். அவங்க அறிவுக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிருந்தாங்க அப்படின்னாக்க பாஸ் ஆகி மெடல் வாங்கிக்கிட்டு வேற எங்கேயோ போயிருப்போம். வாழ்க்கையை சொல்லி கொடுத்தனால இறை ஊழியத்துக்கு வந்தோம். அதான் முக்கியம். அப்பா கற்றுக் கொடுத்தாங்க, அம்மா கற்றுக் கொடுத்தாங்க, நல்ல ஆசிரியர்கள் கற்றுக் கொடுத்தாங்க, விவிலிய பேராசிரியர்கள் கற்றுக் கொடுத்தாங்க, தடுமாறின போது தூக்கி விட்டாங்க, முடியாதுன்னு போகும்போது பிடிச்சி இழுத்துட்டு சொல்லி கொடுத்தாங்க. அவர்களெல்லாம் நம்ம நன்றிக்குரியவர்கள். வாழ்நாள் முழுவதும் நம்முடைய காலுக்குள்ளாகிற நிலங்கள் அவர்கள், நம்மை தாங்கி பிடிக்கிற நிலங்கள். அதான் நம்ம அந்த ஆசிரியர் கடன் அவ்வளோ உன்னதமான பணி. அவர்களை மதிக்க வேண்டும். அதே சமயத்தில் அவருடைய மேன்மையை போற்ற வேண்டும். இந்த இடத்துல ஒரு சின்ன கருத்தை வேதனையோடு பதிவு செய்ய ஆசைப்படுகிறேன். ஒரு சகோதரி கட்டிட வேலை செய்கிறார்கள். அப்படி எலும்பும் தோலுமா உருக்குலைந்து ஒரு சாதாரண வாயில் புடவை, மஞ்சள் கடலில் அப்படியே சாயம்பான ஒரு புடவை, சாயமான ஒரு ஜாக்கெட்டு, ஹவாய் ஸ்லிப்பர் வராங்க. அவன்கிட்ட பத்திரிக்கையில் பேட்டி எடுக்கிறாங்க. பேட்டி எடுக்கும்போது சில இடையிடையே ஆங்கில வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க அவங்க. அப்போ அந்த நிருபர் கேட்குறாரு, இங்கிலீஷ்லாம் தெரியுமா அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த அம்மா சொல்லுது, எம்ஏ பிஎட் அப்படிங்குது. கட்டிட வேலைக்கு வந்திருக்கிறீங்க அப்படின்னு. நான் ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போய் எம்ஏ பிஎட்டுக்கு வேலைக்கு கேட்டேன். 7000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னாங்க. கட்டிட வேலைக்கு வந்தேன், 10,000 ரூபாய்க்கு மேலே வருது அப்படின்னாங்க. எங்கே போய் கொண்டிருக்கிறோம்? இங்கே ஒரு வர்க்கம் படித்து பட்டம் பெற்று கல்வி நிலை பெற்றுக்கொண்டாலும் அதற்கேற்ற ஊழியம் கிடைக்காதனால் கட்டட வேலைக்கு போகிற ஒரு வறிய வர்க்கத்தை நாம் பார்க்கிறோம். பணக்காரன் பெருகி கொண்டு போவதும் ஏழைகள் சிரித்து கொண்டு போவதும் ஒரு ஆரோக்கியமான நாட்டுக்கு அழகே கிடையாது. அங்கு ஆசிரியர்கள் மதிக்கப்பட வேண்டும். ஆசிரியர்களுடைய நலன்கள் பேணப்பட வேண்டும். அது எந்த நிறுவனமாக இருந்தாலும். அதான் இந்த காட்சி அழகா சொல்லுது. சாமுவேல் ஏலியிடம் கத்துக்கிட்டார். ஏலி பத்தி சொன்னேன், சாமுவேல் பத்தி கத்துக்கொள்ளக்கூடிய மனநிலை இருக்குது அவனுக்கு.
போய் படுத்துக்கோங்கிறாரு. 1 தடவை 2 தடவை 3 தடவை 4 தடவை போய் படுத்துக்கோ, ஆனா வந்து கூப்பிட்டா பேசும் கேட்கிறேன்னு சொல்லுனார். அப்போ ஒபே பண்ணாரு. என்ன நீங்க போட்டு இப்படி பண்ணிட்டு இருக்கிறீங்க? அந்த மாதிரி சிறுங்கள் மனங்கள் முறுமுறாசி குருகுராசி அப்படிமா லத்தீன் மொழியில முணுமுணுப்பதோ கிரம்பிள் பண்ணுவதோ அங்க இல்லை. அது செஞ்சார். அதான் அவர் கற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை, ரொம்ப அழகான மனநிலை. இன்றைக்கு வந்து நிறைய இடத்துல அது ஐடி நிறுவனங்களாக இருக்கட்டும், அல்லது வந்து தொழிற்பட்டைகளாக இருக்கட்டும், அல்லது வந்து ஏன் குருத்துவ கல்லூரிகளாக இருக்கட்டும், அல்லது இளங்குருவாக இருக்கட்டும், நாம் கேட்கின்ற சாதுபட கேட்கிற ஒரு சங்கடமான ஒரு கேள்வி என்றால், எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசுறான், எல்லாம் தெரிஞ்ச மாதிரி நடக்கிறான், கத்துக்கணும்னு மனசே இல்லைங்க என்று அங்கலாய்க்கிற ஒரு சத்தம் கேட்கிறது. டேக் டைம் டு லேர்ன். அது வந்து வேஸ்ட் ஆஃப் டைமே கிடையாது. இன்று இளைய சமூகம் கற்றுக்கொள்ள நேரம் எடுப்பது கிடையாது. எடுத்த உடனே ஆழ்கடலில் போய் டைவ் அடிச்சு முத்து எடுத்துட்டு வரும்னு நினைக்குது. நிறைய பேர் மூழ்கி சிறப்ப தடுமாறுவார்கள். டேக் டைம் டு லேர்ன் மிக முக்கியமான கருத்து. ஒரு தலை சிறந்த இடத்தை வருவதற்கு முன்பாக நிறைய நேரம் கற்றுக்கொள்ள செலவிட வேண்டும், இல்லைங்களா? நீங்களே இருக்கீங்க, ஒரு நல்ல மறைவுரைனா உட்காந்து பல புத்தகங்களை படித்து வாழ்க்கையை படிச்சு வாழ்க்கை முழு ஒப்பிட்டு நல்ல முறையில் தயாரிக்கும் போது அந்த வல்லமையான ஒரு இறை வார்த்தையா போய் மக்களை சென்று அடைகிறது. டேக் டைம் டு லேர்ன் ரொம்ப முக்கியம். எனக்கு தெரிந்து ஒரு சில இடங்களிலே, அல்லது கண்ணீர் இல்லங்களிலே, அல்லது குருமடங்களிலே, அல்லது வந்து பங்கு தரங்களிலே அவன் கேட்கிற ஒரு சத்தம் இதுதான், ஒரு அங்கலாய்ப்பு இதுதான். கத்துக்க மாட்டேங்கிறாங்க, கத்துக்க மனசு இல்லை, படிச்சுட்டோம் போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ரொம்ப முக்கியம். நான் வந்து ஒரு அழகான ஒரு கவிதை ஒன்று படித்தேன். அனுபவம் என்பது வழுக்கை விழுந்த பின் வாழ்க்கை தரும் சீப்பு அப்படின்னு ஒரு கவிதை படித்தேன். அனுபவம் என்பது வழுக்கி விழுந்த பின் வாழ்க்கை தரும் சீப்பு என்று ஒரு கவிதை படித்தேன். அழகான கவிதை. அதாவது வந்து நம்மகிட்ட அது இல்லை, நம்மகிட்ட இல்லை, மற்றவங்க நிறைய இருக்குது. அதனால வந்து அவருடைய அனுபவங்கள் நமக்கு படிக்கட்டுகள், கற்றுக்கொள்ள வேண்டும். நல்ல ஆசிரியர் இருந்ததுனால அலெக்சாண்டர் மகா அலெக்சாண்டர் மாறினான். நல்ல ஆசிரியர் இருந்தனால தான் நெப்போலியன் உலகத்தின் முடிசூடா மன்னனாய் ஐரோப்பா முழுதும் ஆண்டு நடத்தினான். நல்ல ஆசிரியர்கள் கற்றுக் கொடுக்கிறோம் நம் பக்கத்தில் இருக்க வேண்டும். அறவுரைகள், அறநெறிகள், வாழ்வியல் பாடங்கள், அனுபவ பாடங்கள் எல்லாம் நமக்கு உரமூட்டுபவை. அதை கற்றுக்கொள்கிறவன் வலிமையானவனாய் மாறுகிறான். ரொம்ப முக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியம் கற்றுக்கொள்வது. இன்னொரு சின்ன கருத்து சொல்லி இந்த கற்றுக் கொடுக்கும் ஏலியை பற்றிய சிந்தனை நாம் நிறைவு செய்வோம். ஒரு இளம் தொழில் முனைவோருக்கான கருத்து நடைபெற்றது. அதில் ஒரு தொழில் அதிபர் வந்து உரையாற்றுகிறார். அப்ப சொல்லும்போது சொன்னார், ரொம்ப அழகா சொன்னாரு, உங்ககிட்ட அறிவு இருக்கு, திறமை இருக்கு, நிறைய உத்வேகம் இருக்குது, உற்சாகம் இருக்குது, இப்படி கொப்பளிக்கும் ஆர்வம் இருக்குது. உங்ககிட்ட இல்லாத ஒண்ணு என்கிட்ட இருக்குது. உங்களுக்கு எப்படி வெற்றி பெற வேண்டும் என்ற வழிமுறைகள் அத்தனையும் தெரியும். எனக்கு என் அனுபவங்களினால் எப்படி தோற்று போகக்கூடாது என்கின்ற வல்லமை எனக்கு பாடம் என்னிடம் இருக்கிறது. ஆகவே கற்றுக்கொள்ளுங்கள்னாரு, இல்லைங்களா? நமக்கு எப்படி ஜெயிக்கணும்னு நம்மளுக்கு தெரியும். அவங்க அந்த அனுபவத்துல எப்படி தோற்றக்கூடாதுன்னு அவங்களுக்கு தெரியும். அதுக்காகவாது நம்ம கத்துக்கணும். அதுதான் சாமுவேலுக்கு அந்த மனம் இருந்தது, ஏலிக்கு அந்த மனம் இருந்தது. அழகா ஜெனரேஷன் அப்படியே லெகசி அப்படி பாஸ் ஆனிச்சு. ஏலி கற்றுக் கொடுத்தார், சாமுவேல் கற்றுக்கொண்டார். அங்கே அழகான ஒரு இறை வார்த்தை பகிர்வு, இறை அனுபவம் அங்கே நிறைவு பெறுகிறது நம்ம பார்க்கிறோம். இந்த 10 வருஷங்களில் நாம் காண்கிற இன்னொரு அழகான செய்தி வந்து we should have a capacity to listen. கேட்கும் மனநிலை நமக்குள்ளாக வர வேண்டும். கேட்கும் மனநிலை அதுவும் ரொம்ப அழகானது. ஒரு கவிதை, ஹைக்கு கவிதை படித்தேன். திருமணம் ஆனது. முதல் ஆண்டு அவன் பேசினான், அவள் கேட்டாள். 2ஆம் ஆண்டு அவள் பேசினான், அவன் கேட்டான். 2ஆம் ஆண்டு இருவரும் பேசினார்கள், ஊரே கெட்டது. நல்ல அழகான கவிதை, ஹைக்கு நல்ல கவிதை. அது என்னன்னாக்க எப்படி கேட்கிறோம், எந்த மனநிலை கேட்கறதை பொறுத்து வாழ்வு நிலைகள் அமையும். பேசுறாங்கன்னாக்க அதுல நல்லது இருக்குதா, நமக்கான விமர்சனம் இருக்குதா, நம்ம சுய விமர்சனம் செய்யக்கூடிய நம்ம தைரியம் இருக்குதா, அது கேட்கணும். ஒரு சில மனிதர்கள் நினைக்கிறாங்க வெற்றி பெற வேண்டும் என்பதை விட எதிராளி யாரும் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அது எவ்வளோ ஒரு மோசமான சர்வாதிகார பாசிச போக்கு. வெற்றியாளனாக இரு, தவறே கிடையாது. உன்னை எதிர்ப்பவனோ விமர்சனோ எவனும் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாய் பாருங்க, அதை விட ஒரு மோசமான மனநோய் வேற எதுவுமே கிடையாது. நிறைய நிறுவனங்கள்ல நிறைய இடத்துல விமர்சனத்திற்கு தன்னை உள்ளாக்க விரும்புவதே கிடையாது. ஒவ்வொரு விமர்சனமும் நம்ம செதுக்குகிற ஒளி என்பதை உணர்ந்து கொண்டு வாழ்ந்தால்தான் வாழ்க்கை மேம்படும். என்னை பத்தி எவனும் பேசக்கூடாது, எவனா வாய் திறப்பானா கேட்டுப்பாரு அப்படிம்பாங்க. அது நோய், அது நோய், அழிவுக்கான நோய், புற்றுநோய்.
கொஞ்சம் கொஞ்சமா அறுத்து நீ செல்லரித்து போவாய். உன்னை கொள்வதற்கு யாருமே தேவையில்லை, நீயே போதும். ரொம்ப முக்கியமான கருத்து. ஆண்டவரே பேசும், கேட்கிறேன். அந்த கேட்கும் மனநிலை நமக்குள்ளாக உருவாக வேண்டும். ஒவ்வொரு இடத்துலையும் அந்த கேட்கிற மனநிலை இருந்துச்சு அப்படின்னாக்க நிறைய பிரச்சனைகள் முடியும். நம்ம வந்து ஒரு யதார்த்தமான ஒரு வார்த்தையை பேசுவோமே, ஆண்டவர் பேசினார், சாமுவேல் கேட்டார், மீட்பின் பாதை துவங்குகிறது, இறைவாக்கு பயணம் புறப்படுகிறது. இது ஒரு 400-500 ஆண்டுகளுக்கு கடந்து போகும். ஆண்டவர் பேசுவார், எரேமியா கேட்பார். ஆண்டவர் பேசுவார், ஓசே கேட்பார். ஆண்டவர் பேசுவார், எசேக்கியேல் கேட்பார். பயணம் தொடர்ந்து போகும். அந்த இறைவார்த்தை பயணம் புறப்பட்டு போகும், தொடர்ந்துகிட்டே போய்கொண்டே இருக்கும். இப்போ வந்து நம்ம அந்த கேட்கும் மனநிலையே வந்து இல்லாம போகும்போது என்ன ஆகணும்னாக்க அடக்குமுறை, வன்முறை, கொடுமை, நான் என்ற அகங்காரம், அந்த இறை வார்த்தைக்குரிய மதிப்பை தராத தன்மை, இதெல்லாம் வெளிவரும். அதான் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த கேட்கும் ஒரு தன்மை நமக்குள்ளாக வர வேண்டும். சாமுவேல் என்று கூப்பிட்டார். சாமுவேல் என்று கூப்பிட்டார். இந்த சாமுவேல் என்றால் ஆண்டவரிடம் நான் கேட்டேன், அவர் கொடுத்தார். அதான் அர்த்தம். நான் கேட்டேன், அவர் கொடுத்தார். ஷெமு நான் கேட்டேன், எல் கொடுத்தார், இறைவன் கொடுத்தார். சாமுவேல் என்று அவர் பெயர்க்கிறாரு. சாமுவேல் ஆண்டவரை அறிந்திருந்தார், ஆண்டவர் சாமுவேலை அறிந்திருந்தார். அது வந்து அதுவரை சாமுவேல் ஆண்டவரை அறிந்திருக்கவில்லை, ஆனால் சாமுவேலை ஆண்டவர் அறிந்திருந்தார். பெயர் சொல்லி அழைத்தார். ஒரு முறை இல்லை, 2 முறை இல்லை. எனக்கு தெரிஞ்சு இந்த வரலாற்று நூட்கள்ல ஒரு தனி மனிதனுடைய பெயரை இத்தனை முறை கடவுள் உச்சரித்தது சாமுவேல் மட்டுமா தான் இருக்கணும். மோசே கூட அந்த இது இல்ல, எவ்வளவு தடவை கூப்பிட்டுக்கிறாரு, அதுவும் அழைப்பிலேயே கூப்பிட்டுக்கிறாரு. அது வந்து அழகு. கடவுள் நம்ம பெயர் சொல்லி அழைக்கிறார். ஒரு சின்ன கவிதை சொல்றேன். என் பெயருக்கு இத்தனை இனிமை என்று நீ உச்சரித்த பின்புதான் எனக்கே புரிந்தது என்று ஒரு கவிதை எழுதுறாங்க. அழகான கவிதை, நல்ல கவிதை. என் பெயருக்கு இத்தனை இனிமை என்று நீ உச்சரித்த பின்புதான் எனக்கே புரிந்தது. சாமி நம்ம பேரை தெரிஞ்சுக்கிறான்றது வந்து ரொம்ப ஒரு அழகான ஒரு செய்தி, அழகான செய்தி. அதுவும் ஏசாயா 43:1-4 வரை வாசிக்கும் போது அந்த நேம் தியாலஜி என்பது ரொம்ப அழகா புரியும். கடவுளுடைய பெயரை நம்ம உச்சரிக்கக்கூடாது. இன்றைக்கும் இவரே மக்கள் யாகவே என்ற வார்த்தை வாசிக்கும் போதோ எழுதும் போதோ தலையில் அந்த குப்பானை கலட்டி தலையை வணங்கி அதோனாய் என்பார்கள். யாவே என்று சொல்ல மாட்டார்கள், அதோனாய் என்பார்கள். அதனால என் தலைவரே என்று அர்த்தமாகும். இன்றைக்கு அதுதான் வந்து ஜபக்கூடங்களிலும் தொழுகை மேடுகளிலும் நடக்கிற ஒரு அழகான வழக்கம். கடவுளுடைய பெயரை உச்சரிக்கக்கூடாது, கடவுளுடைய பெயரை சொல்லக்கூடாது, சொல்ல மாட்டாங்க. ஒன்று எலோஹிம் எல்மாங்க, எலோஹிம்பாங்க, அதோனாய்பாங்க. அதுக்கு மேலே யாவே என்ற பேரை சொல்லவே மாட்டாங்க. கடவுள் பேரை சொல்லவே கூடாது. ஆனால் கடவுள் நம்ம எல்லார் பேரையும் சொல்லுவார். ஒரு அழகான ஒரு அற்புதமான ஒரு இறையியல், நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ வந்து ஒருத்தர் நம்ம வந்து பேர் சொல்லி கூப்பிடுறது வந்து உரிமை, பாசம், அறிவு, அவரை பற்றிய தெளிவு. பிரகாஷ் அப்படின்னா உங்களுக்கு ஒரு சிலிப்பு வரும், எனக்கும் வந்து ஒரு சந்தோஷம். நல்ல ஃப்ரெண்டு, உரிமையாக கூப்பிடுறோம். நம்ம பிஷப் போய் கூப்பிடுவோமா, மத சபையர் போய் கூப்பிடுவோமா, அல்லது வந்து நம்முடைய தாத்தா போய் கூப்பிடுவோமா, அந்த நிமிமா குச்சியில தொட்டு போட்டுருவாரு, சொல்ல மாட்டார். அப்போ வந்து அந்த பெயர் சொல்லி கொடுத்து அவ்வளோ உரிமைக்கான கடவுள் நம்மளோட உரிமை எடுத்து பேசுகிறார். கடவுள் நம்ம உரிமை எடுக்கிறாருனாக்க நம்ம நெருங்கி போகலாம். இப்ரேய கலாச்சாரத்தில் கடவுளுடைய பெயரை நாம் எழுதக்கூடாது, உச்சரிக்கக்கூடாது. கும்ரான் என்கின்ற உலக புகழ்பெற்ற துறவியர்கள் வாழ்ந்தார்கள். இயேசுவுக்கும் பழைய ஏற்பாட்டுக்கும் இடைப்பட்ட காலத்தில் கும்ரான் துறவிகள் வாழ்ந்தார்கள். கும்ரான் இடத்துல அவங்க வந்து 2 காரியம் தான் செய்வாங்க. ஒன்று கடவுளுடைய பெயர் விவிலியத்தை எழுதுவாங்க, காப்பிங் மேனுஸ்கிரிப்ட் எழுதுவாங்க. 2வது வந்து தங்களை போருக்கு தயாரிப்பார்கள். ஜெபம், விவிலியத்தை எழுதல், ஆன்மீக பணி, போருக்கு தயாரித்து மெஸ்ஸியா வரும்போது அவரோடு சேர்ந்து போராடி அடிமைத்தலை அறுத்து இறைக்கு அரசை நிறுவ வேண்டும் என்பது அவருடைய கனவு. ஒரு தனியாக இடத்துல குகையில், கும்ரான் குகைகள் இப்பயும் புனித நாட்டுக்கு போனால் நம்ம பார்க்கலாம். அதில் வந்து ஒரு குறிப்பு இருக்கிறது. அந்த விவிலியத்தை அவர்கள் எழுதும்போது ஒரு வாசிப்பார், ஒரு 5-6 பேர் எழுதிக்கிட்டே இருப்பாங்க. அதோனாய் என்று அவர் சொல்வார், யாவே என்று எழுத வேண்டும். 4 எழுத்து, அந்த 4 எழுத்து அந்த வார்த்தை எழுத வேண்டும். பேனாவை அப்படி கீழே வச்சுட்டு இந்த கையை எடுத்து ஒரு ஃபிங்கர் போல் இருக்கும், கை கழுவும் பாத்திரம், இல்லை தண்ணியில் கை வச்சு இந்த விரல்களை கழுவி ஒரு ஜெபம் சொல்லுவாங்க. பேனாவை எடுத்து அந்த யாவேன்னு எழுதிட்டு பேனாவை கீழே வச்சு மறுபடியும் அந்த ஃபிங்கர் போல வச்சு கையை கழுவிட்டு அப்புறம் தொடர்ந்து எழுதுவார்கள் என்று குறிப்பு இருக்கிறது. கடவுளுடைய பெயரை எழுதுவதற்கு முன்பாக அவ்வளவு தயாரிப்பு, பரிசுத்தமான அந்த பெயரை எழுதவும் உச்சரிக்க நமக்கு தகுதியில்லை என்று நினைத்தார்கள். அதனால கடவுள் பெயரை எங்கேயுமே சொல்ல மாட்டாங்க, எங்கேயுமே சொல்ல மாட்டாங்க. எங்களுடைய இப்ரேம் வகுப்புல அதான் சொல்லுவார், பெற சொல்லுவார், இங்க யாவேன்னு நீங்க எழுதுறீங்க சொல்றீங்க, ஒருவேளை உங்கள் பக்கத்தில் ஒரு யூத சகோதரன் இருந்தால் கடவுள் பெயரை சொல்லாதீர்கள், அது அவருடைய மனதை புண்படுத்தும் என்று சொல்வார்கள். இன்னைக்கும் வந்து எங்களுடைய இப்ரே வகுப்புல கூட எங்களுடைய ஃபாதருங்களுக்கு அதனாய் தான் சொல்லிக் கொடுக்குறோம். அது வந்து ஒரு நல்ல அழகான ஒரு இறையியல், நேம் தியாலஜி என்று சொல்வார்கள், நேம் தியாலஜி என்று சொல்வார்கள். அந்த ஒரு இறையியல்
எனக்கு என்னன்னாக்க கடவுள் பேரை சொல்லக்கூடாது, எழுதக்கூடாது, பேசக்கூடாது. ஆனா கடவுள் நம்ம பேரை சொல்லலாம். எதை குறித்து காட்டுகிறது? கடவுள் நமக்குள்ளாக இருக்கிற உரிமை, அக்கறை அவ்வளவு நெருங்கி வந்து நம்ம நேசிக்கிறார். உன் பெயரை நான் உள்ளங்கையில் எழுதி வைத்திருக்கிறேன். உள்ளங்கையில எங்க பேர் எழுதுவாங்க? பேப்பர்ல எழுதுவாங்க, தோல் சூழல் எழுதுவாங்க. உள்ளங்கையில என்ன பேர் எழுதுவாங்களா? அந்த காலத்துல மை இல்லைங்க, டை தான் இருந்துச்சு. அது வந்து அழியா எழுது பொருள் இல்லைங்களா? அப்ப உள்ளங்கையில் பேர் இருக்குன்னா உள்ளங்கையில பச்சை குத்தி வச்சுக்கிறேன்னு அர்த்தம். ஏன்? உன் பேரை நான் மறக்க கூடாது, உன் பேரை என் கண் முன்னது போகக்கூடாது. சாமி அழகா சொல்றேன், உள்ளங்கையில் நான் பொறித்து வைத்திருக்கிறேன், உன் வாயில்கள் எப்போதும் என் கண்பாக இருக்கிறது. சாமி அழகா சொல்றார். இப்போ உரிமை எடுத்து நம்மளை பழகிறார், நம்ம பேரை தெரிஞ்சு நம்ம அறிஞ்சு நம்மளை நேசிக்கிறார். எவ்வளவு அழகான ஒரு இது. நம்ம பெயரை சொல்லி அழைத்தார். ஒவ்வொரு அழைத்தல் வாழ்வும், ஒவ்வொரு திருமண வாழ்வும் பெயர் சொல்லி அழைக்கப்பட்ட வாழ்வு. அந்த அழைத்தனுடைய அன்பை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாக்க, பெயர் சொல்லி அழைக்கிற இறைவனுடைய பாசத்தையும் நேசத்தையும் புரிஞ்சோம் அப்படின்னோம்னாக்க வாழ்வு முழுவதும் மகிழ்ச்சியா இருப்போம். பெயர் சொல்லி அழைத்தார். அதில் நிறைய பாடல்கள் இருக்குது, நிறைய பாடல் இருக்குது. அழைத்தவரேன்னு சொல்லிட்டு வரோம், பெயர் சொல்லி அழைத்தவரேன்றலாம் வரும். அதுக்கெல்லாம் அடிப்படை இந்த பகுதி தான். பெயர் சொல்லி அழைத்தார் நம்ம நிறைவு செய்கிறோம். கடவுள் உரிமை எடுத்து பழகிற அந்த இறைவனுடைய அன்பை நாம் புரிந்து வாழ சாமுவேலை போல நல்ல மனதோடு இயேசு இறைவனுடைய கரங்களை பற்றி கொண்டு நடக்க இந்த பகுதியை அழைக்கிறது. இது வந்து இறையியல் கருத்துக்களாக நான் சொன்னேன். அழைத்தல் என்பது விவிலியத்தில் வந்து ஒரு அமைப்பு முறை. இட்ஸ் எ லிட்டரரி ஃபார்ம் என்று சொல்வார்கள். அமைப்பு முறை, ஒரு இலக்கிய பாணி. அது கிதியோனோட அழைப்பாக இருக்கட்டும், மோய்சோட அழைப்பாக இருக்கட்டும், அப்ரஹாமின் அழைப்பாக இருக்கட்டும், அன்னைமரின் அழைப்பாக இருக்கட்டும், பேதுருடைய முதற்சீடர்கள் அழைப்பாக இருக்கட்டும், பவுலின் அழைப்பாக இருக்கட்டும், எந்த அழைப்பாக இருந்தாலும் 5 காரியங்கள் இருக்கும், 5 நிலைகள் இருக்கும். ஒன்று அழைப்பார், கால், கமிஷன். அழைப்பார், அழைப்பின் நோக்கத்தை ஆண்டவர் வெளிப்படுத்துவார். அழைக்கப்பட்டவர் தயங்குவார், ரிலக்டன்ஸ் ஆஃப் த ஒன் ஹூ இஸ் கால்ட். தயங்குவார், ஆண்டவரின் உறுதிப்பாடு அல்லது அருங்குறி. அழைத்தல் ஏற்றுக்கொள்ளுது. 5 காரியங்கள் இருக்கும். எந்த அழைப்பா இருந்தாலும் இந்த 5 காரியம் இருக்கும். அழைப்பார், எதற்காக அழைத்தோம் என்று சொல்லுவார். அழைக்கப்பட்டவர் தயங்குவார், ஆண்டவர் உறுதி கொடுப்பார், அழைத்தவர் ஏற்றுக்கொள்வார். அதான் கால், கமிஷன், ரிலக்டன்ஸ், அஷூரன்ஸ், அக்செப்டன்ஸ். இதான் வந்து ஒரு அழைப்பினுடைய ஒரு லிட்டரரி ஃபார்ம். அது மோசமின் அழைப்பு, அன்னைமரின் அழைப்பு. அந்த அழைப்பினுடைய வார்த்தைகள் விதியாங்க. அவர்கள் பேச தெரியாது. நான் திக்குவாய், மொய்சன் சொன்னார். நான் சிறுபிள்ளை, யார் சொன்னாரு? எரேமியா சொன்னாரு. ஏசாயா 6ஆம் அதிகாரத்துல, ஐயோ நான் அசுத்த உதறலை கொண்ட மக்கள் மத்தியில் வருகிற பாவி நான், ஆண்டவரை கண்டேனே என்பார். ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு குறைபாடா இருக்கலாம். ஆண்டவர் உறுதி கொடுப்பார். உன் வாயில் என் வார்த்தையை ஊற்றிடும், எரேமியாவுக்கு சொல்றார். அப்ப அவர் புறப்பட்டு போறார். யாரை அனுப்புவோம் அப்படிங்கிறாரு. என்னை அனுப்புங்கிறார். ஏன்? குரட்டில் நெருப்பு கொண்டு வந்து நாக்க தொட்டு சுத்தம் பண்ணிட்டார். அப்ப டிவைன் அஷூரன்ஸ், வெர்பல் அஷூரன்ஸ், ஜெஸ்டரல் அஷூரன்ஸ். வார்த்தையினால் உறுதிப்படுத்துவார், செய்கையினால் உறுதிப்படுத்துவார். ஏதாவது வகையில் 2 வகையில கூட பண்ணுவார். இதெல்லாம் அழைத்தல் உள்ள வருது. சாமுவேலுடைய அழைப்பு இந்த 3ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வரை பகுதிகளை இலக்கிய பாணியில் அழைத்தல் இலக்கிய பாணி, அழைத்தல் இலக்கிய பாங்கு என்று சொல்வார்கள். இந்த 5 காரியம் இருக்குது. சாமுவேல் ஓடி போய் கூப்பிட்டுங்களா, இதோ நான். அது வந்து அவருடைய தயக்கம், புரிந்து கொள்ளா தன்மை. அப்ப அது வந்து கடவுளுடைய உறுதிப்பாடு வந்து ஏலியுடையாக வருது. அவர் தான், நீ இப்படி கேளு. இது அழைத்தல் பகுதியில் வருகிறது. அந்த அழைத்தல் பகுதியினுடைய அந்த பாணி நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாக்க எல்லா நேரங்களிலும் நம்மளுக்கு ஈஸியாக அந்த பகுதியை தெரிந்து கொள்வதற்கு வசதியாக இந்த கருத்து முன் வைக்கிறேன். நன்றி, நன்றி தந்தை அவர்களே. ஒரு சிறப்பான தொகுப்பு தந்தை அவர்களே. உண்மையாகவே பேசுகின்ற கடவுள், செயலாற்றுகின்ற கடவுள், கேட்கின்ற மக்கள், கற்றுக் கொடுக்கின்ற, செவி கொடுத்து கேட்கின்ற, மிகவும் அருமையா இருந்த தந்தை அவர்களே உங்களுடைய கருத்துக்கள். நம்ம அப்படியே 11ஆம் வசனத்திலிருந்து ஆண்டவர் சாமுவேலிடம் பேசுகிறது. ஆண்டவரே பேசும் அடியான் கேட்கிறேன்னு சொன்னாரு. இவ்வளவு இனிமையா ஒரு மழலை வந்து சொல்லுது. ஆண்டவர் சொல்ற வார்த்தையை பார்த்து குருவி தலையில் பணங்காய் வச்ச கடக்க கடவுள் பேசுறாரு. அதை நம்ம பார்ப்போம். தந்தை அவர்களே, 11 வேறு போக்கா அதனுடைய இப்ப அழைத்தல் பகுதி முடிந்தது. ஆண்டவரின் வாக்கு அருளப்படுகிறது. அந்த சாமுவேல் அதை எப்படி பெற்றுக்கொண்டார்? திருப்படையினுடைய ஊழியராக இருந்தவர், ஏலியின் ஊழியராக இருந்தவர், இறை வார்த்தையின் ஊழியராக எப்படி மாறுகிறார் என்ற போக்கை இந்த பகுதி சுட்டி காட்டுகிற முதலாவது. 2வது, கடவுள் ஏலியின் இல்லத்திற்கு ஏன் அப்படிப்பட்ட ஒரு சாபத்தையும் அப்படிப்பட்ட ஒரு தீர்வு இறைவாக்கை உரைக்கிறார் என்பதற்கான செய்தியும் இருக்குது. இந்த பகுதி வந்து 11ஆம் வசனத்திலிருந்து 21ஆம் வசனம் வரைக்கும் வந்து ஜட்ஜ்மெண்ட் ஆரக்கல் என்று சொல்வார்கள். இந்த ஜட்ஜ்மெண்ட் ஆரக்கலை வந்து நம்ம ஏற்கனவே ஆசிரியர் முன்னாடி சொல்லிட்டார்.
அவனுடைய கடுமையை உணர்த்தி என்னவோ 2ஆம் அதிகாரம் 27 முதல் 36 உள்ள இறை வார்த்தைகள்ல இதெல்லாம் அவனுக்கு செய்ய போறேன்னு என்று இனம் அடையாளம் தெரியாத பெயர் தெரியாத ஒரு இறைவன் வழியாக அந்த செய்தி சொல்லிட்டாரு. அதை சாமுவேலுக்கு சொல்றார். சாமுவேல் அதை ஏலிக்கு சொல்வார். அப்ப அழைத்தார், பேசினார். பேசினவர் இறை வார்த்தை ஊழியனாக அவர் மாறுகிறார் என்பதை அழகாக சுட்டி காட்டுகிறது. இந்த விளக்குவர்களோடு முன் செல்வோம். 11ஆம் வசனம். ஆண்டவர் சாமுவேலிடம் கூறியது, இதோ கேட்போர் அனைவரின் இரு காதுகளும் அதிர்ச்சியடையக்கூடிய ஒரு செயலை நான் இஸ்ரேலில் செய்ய போகிறேன். அந்நாள்களில் ஏலியிடம் நான் அவன் வீட்டுக்கு எதிராக பேசியது அனைத்தையும் தொடக்கத்தில் இருந்து முடிவு வரை நிறைவேற்றுவேன். ஏனெனில் அவன் தன் புதல்வர்கள் கீழ்த்தரமாக நடந்து கொண்டதை அறிந்திருந்தும் அவர்களை தடுக்காத குற்றத்திற்காக அவனது வீட்டுக்கு நீங்காத தண்டனை தீர்ப்பு வழங்குவேன் என்று அறிவித்தேன். ஓகே, இதோடு பார்ப்போம். இப்போது ஒரு இன்ட்ரோ கொடுக்கிறார். கடவுள் கொடுக்கிற அந்த இறைவாக்கு மிக கடுமையானதாக இருக்கிறது. இப்போ ஆரம்பம் நல்லா இருக்கணும், ஒரு மங்களகரமா இருக்கணும்னு சொல்லிட்டு மங்கள இசையோட கடை திறப்பு விழா நடக்கும், மங்கள இசையோட தாலி கட்டுதல் நடக்கும். இங்க ஆரம்பமே அமங்கலமா அமைதிட்டு சாமுவேலுக்கு நம்ம நினைச்சோம்னாக்க அது உண்மைதான். குட்டி பையன் அன்றுவரே பேசும் அடியான்னு கேட்கிறேன். அவர் சொல்றாரு, நீ கேட்ப, உன் காது அதிர்ற மாதிரி உனக்கு ஒரு செய்தி சொல்ல போறேன், அதை கேட்கறவங்க எல்லாரும் திகச்சு போவாங்க அப்படிங்கிறார். சொல்லிட்டு குற்றப்பட்டியல வாசிக்கிறார். ஒரு நெகட்டிவ் மிஷன்ல ஆரம்பிக்கிறார். ஆனா பின்னாளில் ஒரு நேர்மறை பணியாக மாறும், அதுல ஐயம் கிடையாது. ஆனா கடவுள் 2 வகையில சொல்றார். ஒண்ணு, உனக்கு சொல்லுகிற வார்த்தை ஏலிக்கு, ஏலின் மூலமாக பொது உலகத்திற்கு 2 வகையில கடவுள் செய்தியை பாஸ் பண்றாரு. அழகா சொல்றாரு. அதனுடைய ஒரு அழகான இதுதான் கேட்போர் அனைவரின் இரு காதுகளும் அதிர்ச்சி அடையக்கூடிய ஒரு செயலை நான் செய்ய போகிறேன். நான் செய்வேன், அந்த செஞ்சதை கேட்டாவே உனக்கு காதுல அவ்வளவு அதிர்ச்சி அடையும். அந்த செயலை பார்த்தான்னு இல்லை, கேட்டாவே. அது பாருங்க எவ்வளவு அழகான ஒரு துணி இருக்குது. பார்த்தா ஐயோ, பார்த்த உடனே ஷாக் ஆயிட்டேன். பார்க்கல, கேட்ட உடனே ஷாக் ஆயிட்டேன். கேட்க முடியாது. அப்புறம் கடவுளுடைய அவ்வளோ கோபம் இருக்குது, அவ்வளோ ஒரு உக்கிரமான ஒரு துணி இருக்கிறது என்பதை நம்ம பார்க்கிறோம். அதுக்கு எடுத்தபடியாக அந்நாள் தொடக்கம் முதல் இன்று வரை பேசிய எல்லாவற்றையும் அவனுக்கு எதிராக நிறைவேற்றுவேன் என்று ஒரு வார்த்தை வருகிறது. தொடக்கம் முதல் முடிவு வரை அனைத்தையும் நான் நிறைவேற்றுவேன். அப்போ இஸ் டிட்டர்மின்ட் டு டூ. ஒன்று, கேட்கிறவங்களே அதிர்ச்சி அடைகிற அளவுக்கு ஒரு காரியம் செய்ய போறேன். எப்படி செய்வேன்? பர்ஃபெக்டா ஃபர்ஸ்ட்ல இருந்து கடைசி வரைக்கும் என்ன நான் சொன்ன அத்தனையும் செய்வேன். நான் செய்யலாம் என்னன்னு கேளு, அதான் கடவுளுடைய இது. ஏற்கனவே ஒரு ஃபார்முலா மாதிரி சொல்றாரு. அடுத்து வாசிப்போம். ஏனெனில் அவன் தன் புதல்வர்கள் கீழ்த்தரமாக நடந்து கொண்டதை அறிந்திருந்தும் அவர்களை தடுக்காத குற்றத்திற்காக அவனது வீட்டுக்கு நீங்காத தண்டனை தீர்ப்பு வழங்குவேன் என்று அறிவித்தேன். அதான் ரொம்ப முக்கியமான காரணமா கடவுள் சொல்றாரு. கீழ்த்தரமா நடந்தான்னு தெரிஞ்சும் நீ தடுக்கல. கடமை தவறிய ஒரு தந்தையை பற்றிய செய்தி இந்த பகுதி நமக்கு சுட்டி காட்டுகிறது. ரொம்ப முக்கியமான ஒரு கருத்து என்னன்னாக்க, எந்த இடத்துல நம்ம கண்டிக்கிறோமோ அதில் கண்டிக்கணும். பழமொழி ஆகமத்தில் ஒரு அழகான வசனம் இருக்குது. தன் பிள்ளையை பெரும்பால் அடிக்க தயங்குகிறவன் தன் பிள்ளையை கெடுக்கிறான் அப்படின்னு பழைய மொழிபெயர்ப்புல சொல்லுவாங்க. இப்போ யாரும் பிள்ளைங்களை பெரும்பால் அடிக்கிறது கிடையாது. அட்லீஸ்ட் நம்ம வார்த்தைகளினால சொல்லி நம்ம திருத்தணும். ஏமா பசங்க கோயிலுக்கு வரல, சொன்னா கேட்க மாட்டேங்கிறான் சாமி, அது இல்ல பதில். உங்க அம்மா அப்படி விட்டுருந்தா நீங்க கோயிலுக்குள்ள இருப்பீங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியம். பெற்றோர்களுடைய ஆசிரியருடைய மிக முக்கியமான பணி அறவுரை, அறிவுரை, இடித்துரை. இடித்துரைத்தாவது பிள்ளையை வழிக்கு கொண்டு வர வேண்டும் என்பது விவிலியத்தினுடைய ஆவல், விவிலியத்தினுடைய வேண்டுகோள். அதுதான் ஏலியின் மூலமாக ஒவ்வொரு பொறுப்பில் இருக்கிறவர்களும், பிள்ளை வளர்ப்பு பொறுப்பில் அல்லது ஆசிரியர் வளர்ப்பு பொறுப்பில் அவர்கள் இருக்கிற இடத்துல நம்ம கட்டாயம் கடைபிடிக்க வேண்டிய கடமைக்குள்ளாக இருக்க வேண்டும். 14ஆம் லூயி மன்னன் சொல்கிறார், மிக அழகாக சொல்வார். பிரான்ஸ் நாட்டினுடைய லூயி த கிரேட் என்று சொல்வார்கள். 14ஆம் லூயி மன்னன் சொல்லுவான், என் தாய் மட்டும் என் கரம் பிடித்து ஆலயத்திற்கு அழைத்து வந்திருக்கவில்லை என்றால் இன்றைக்கு இவ்வளவு பெரிய தேசத்தை என்னால் ஆண்டு நடத்தியிருக்க முடியாது என்று சொல்வார். மிகப்பெரிய மன்னனாக, சிறந்த நம்பிக்கையாளராக, மக்களை வழிநடத்தும் தலைவராக இன்றும் போற்றப்படுகிறார். எப்படி? தாயிடம் கற்றுக்கொண்டது. நெப்போலியனை பார்த்து கேட்டார்கள், உன் வாழ்வில் மிகச்சிறந்த நாள் எது என்று சொல்லி. எல்லாரும் நினைச்சாங்க அவர் முடிசூடிய நாளாக இருக்கட்டும், அல்லது ஜோஸ்பினின் மணந்த நாளாக இருக்கட்டும், அல்லது முதல் வெற்றியை சுவைத்த நாளாக இருக்கும் எல்லாம் நினைச்சாங்க. அவர் சிரித்த வண்ணம் சொன்னான், நான் முதன்மை வாங்கிய நாள் தான் என் வாழ்வின் இனிமையான நாள். பெற்றோர் செய்து காட்டினார்கள், பிள்ளை கற்றுக்கொண்டது. புதுநன்மை வாங்கிய நாள் இனிமையான நாள் என்று குறிப்பிட்டு சொல்லுகிறார். அதுதான் அந்த கடமைகள்
கடமையில் ஒவ்வொருத்தரும் இந்த கடமை தவறாத அந்த குற்றம் நடக்காம, குற்றம் இல்லாம ஒவ்வொரு பெற்றோரும் தப்பு நடக்குதுன்னு உணர்ந்த உடனே செயல்பட ஆரம்பிக்க வேண்டும். மிக முக்கியமான ஒன்று, காலில் அடிபட்டுருச்சு, வேலை பளுவின் காரணமாக மருத்துவமனைக்கு போகலை, முதலுதவியோடு நிறுத்தி கொண்டேன். 2 நாள் கால் வீங்கிருச்சு. டாக்டர்கிட்ட போனால் திட்டுன்னு திட்டுறாரு. நீங்களாம் படிச்சிருக்கிறீங்க, ஒரு கவனம் இல்லாமல் இருக்கிறீங்க, இப்போ பாருங்கள் செப்டிக் ஆகிட்டு இருக்குது, காய்ச்சல் வருது, இன்ஃபெக்ட் ஆகிட்டு இருக்கு, கெட் அட்மிட்டட் அப்படின்னாரு. டாக்டர் நிறைய வேலை இருக்குது, நீ இப்போ அட்மிட் ஆகலன்னு வச்சுங்களேன் இன்னும் வேற ஏதாவது பிரச்சனை வரும்னாரு. கம்பெனி போய் படுத்துக்கிட்டேன். ஒருவேளை அடிபட்ட உடனே நான் தக்க சிகிச்சை எடுத்திருந்தால் 1 மாதம் ஓய்வெடுக்க வேண்டிய, கட்டோடு சுற்றி கொண்டிருக்க வேண்டிய ஒரு நிலை வந்திருக்காது. வாழ்க்கைக்கும் அதுதான். சின்ன சின்ன கவனஸ்தர்களை நாம் கட்டுப்படுத்தாவிட்டால் பேரிழப்பை நாம் சந்திக்க வேண்டியிருக்கும். அதுதான் நம்முடைய பிள்ளைகளிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம். ஒரு நல்ல தாயாய், நல்ல தந்தையாய், அறவுரை, அறிவுரை, இடித்துரை. இனி இதயங்களே, எடுத்து வாசி நிகழ்ச்சியில் சாமுவேலின் முதல் புத்தகத்திற்குண்டான விவிலிய இறை வசனங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். இதன் தொடர்ச்சியை மீண்டும் அடுத்த பகுதியில் பார்ப்போம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. இதோ அடியேன். அதே வார்த்தை, அவர் எந்த காட்சிக்கு முன்பாக அவர் எந்த வார்த்தையினால் கூப்பிட்டாரோ, அவர் எந்த வார்த்தையில் இவர் பதில் சொன்னாரோ அதே வார்த்தை தொடர்கிறது. நான் சொன்னேன், நீ புரிஞ்சுக்கிட்ட. இதுக்கு மிச்சமா அவர் நினைச்சிருந்தாங்கனாக்க நம்ம குறைத்தானே மதிப்பிட போறோம். அதனால இறை வார்த்தை அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாது.